அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். போன ஆடியோவில் விஷ்ணு தூதர்கள் விஷ்ணு நாமத்தினுடைய மகிமையை பத்தி சொல்லி அஜாமலனை விடுவிக்கிறதும், அந்த அஜாமலன் தான் செஞ்ச பாபத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில வைராகியத்தை அடைஞ்சான் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்த்தோம். இந்த 3வது அத்தியாயத்துல யமதூதர்கள் யமங்கிட்டக்க போய் இது பத்தி கேட்க அவர் அவளுக்கு சமாதானம் சொல்றார் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சமாதானத்தை சொன்னார் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத த்ரிதீயோऽध्यायः. ராஜோவாச்ச நிசம்ய தேவஸ்வபட்டோபவர்ணிதம் பிரத்யாக கிம் தான் பிரதி தர்மராஜः ஏவம் ஹதாக்ஞோ விஹதான் முராரேஹ நைதேசிகைர்யஸ்ய வசே ஜனோயம் யமஸ்ய தேவஸ்ய ந தண்டபங்கः குதஸ்ச நர்ஷே ஸ்ருதபூர்வ ஆசீத் ஏதன்முனே விருஷ்சதி லோக சம்சயம் நஹி த்வதன்ய இதி மே விநிஷ்சிதம். ஸ்ரீசுக உவாச்ச பகவத் புருஷைராஜன் யாம் யா பிரதிஹதோத்யமாஹ பதிம் விஜ்ஞாபயாமாசுः யமம் சம்யமனீபதிம். யமதூதா ஊச்சுः கதி சந்தீஹ சாஸ்தாரः ஜீவலோகஸ்ய வை பிரபோ த்ரைவித்யம் குர்வத கர்ம பலாபிவ்யக்தி ஹேதவஹ யதி ஸ்யுர்பகவோ லோகே சாஸ்தாரோ தண்டதாரிணः கஸ்ய ஸ்யாதாம் நவா கஸ்ய மிருத்யுஷ்சாம்ருதமேவ வா கிந்து சாஸ்த்ரு பகுத்வே ஸ்யாத் பகூனாம் இக கர்மிணாம் சாஸ்திருத்வம் உபசாரோ ஹி யதா மண்டலவர்த்தினாம் அத்தஸ்த்வம் ஏகோ பூதானாம் சேஸ்வராணாம் அதீஸ்வரः சாஸ்தா தண்டதரோ நॄணாம் சுபாசுப விவேச்சனः தஸ்ய தே விஹதோ தண்டः ந லோகே வர்த்ததே துனா சதுர்பிர் அத்புதைः சித்தைः ஆஜ்ஞாதே விப்ரலம்பிதா நீயமானம் தவாதேசாத் அஸ்மாபிர் யாதனா கிருஹான் வ்யமோச்சயன் பாதகினம் சித்வா பாசான் பிரசஹ்யதே தாம்ஸ்தே வேதிதும் இச்சாமோ யதி நோ மன்யசே க்ஷமம் நாராயணேதி அபிஹிதே மாபைர்யித்யாயயுர்த்ருதம். ஸ்ரீசுக உவாச்ச இதி தேவஸ்ஸ ஆப்ருஷ்டः பிரஜா சம்யமனோ யமः பிரீதஸ்வதூதான் பிரத்யாக ஸ்மரன் பாதாம்புஜம் ஹரேஹ. யம உவாச்ச பரோ மதன்யோ ஜகதஸ்தஸ்துஷஸ்ச ஓதம் ப்ரோதம் படவத் யத்ர விஸ்வம் யதம் சதோஸ்ய ஸ்திதி ஜன்மனாசா நஸ்யோதவத்யஸ்ய வசே ச லோகः யோ நாமபிர்வாச்சி ஜனம் நிஜாயாம் பத்னாதி தந்த்ர்யாம் இவ தாமபிர்காஹ யஸ்மை பலிம் த இமே நாம கர்ம நிபந்தபத்தாஸ் சகிதா வஹந்தி அகம் மகேந்திரோ நிர்ருதி பிரச்சேதாஹ சோமோக்னிரீசஹ பவனோர்கோ விரிஞ்சஹ ஆதித்ய விஸ்வே வசவோத சாத்யா மருத்கணா ருத்ரகணஸ்ஸ சித்தாஹ அன்யே ச யே விஸ்வஸ்ருஜோ மரேசா பிருக்வாதயோ ஸ்பிருஷ்டரஜஸ்தமஸ்காஹ யஸ்யே ஹிதம் ந விதுஸ்பிருஷ்டமாயாஹ
सत्त्वप्रधाना अपि किं ततोऽन्ये यं वै न गोपिर्मनसा सुभिर्वा हृदा गिरा वा सुभृतो विचक्षते आत्मानमन्तर्हृदि सन्तमात्मनां चक्षुर्यतैव कृतयस्ततः परम् तस्यात्मतन्त्रस्य हरेरधीसितुः परस्य मायाधिपतेर्महात्मनः प्रायेण धूता इह वै मनोहराः चरन्ति तद्रूपगुणस्वभावाः भूतानि विष्णोः सुरपूजितानि दुर्दर्शलिङ्गानि महद्भुतानि रक्षन्ति तद्भक्तिमतः परेभ्यः मत्तश्च मत्यान् अत सर्वतश्च धर्मं तु साक्षात् भगवत् प्रणीतं न वै विदुर्ऋषयो नापि देवाः न सिद्धमुख्या असुरा मनुष्याः कुतश्च विद्याधर चारणादयः स्वयंभूर्नारदः शम्भुः कुमारः कपिलो मनुः प्रह्लादो जनको भीष्मो बलिर्वैयासकिर्वयम् द्वादशैते विजानीमो धर्मं भागवतं भटाः गुह्यं विशुद्धं दुर्बोधं यं ज्ञात्वा अमृतमश्नुते एतावान् एव लोकेऽस्मिन् पुंसां धर्मः परस्मृतः भक्तियोगो भगवति तन्नाम ग्रहणादिभिः नामोच्चारणमाहात्म्यम् हरे पश्यत पुत्रकाः अजामिळोऽपि येनैव मृत्युपासाद् अमुच्यत एतावतालम् अगनिर्हरणाय पुंसां संकीर्तनं भगवतो गुणकर्मणाम्नां विकृष्य पुत्रमघवान् यदजामिळोऽपि नारायणेति म्रियमाण इयाय मुक्तिम् प्रायेण वेद तदिदं न महाजनोऽयं देव्या विमोहितमधिर्वत मायजालम् त्रय्यां जटीकृतमतिर्मधुपुष्पितायां वैतानिके महति कर्मणि युज्यमानः एवं विमृश्य सुधियो भगवत्यनन्ते सर्वात्मना विदधते खलु भावयोगम् ते मेन दण्डमर्हन्त्यत यद्यमीषां स्यात्पातकं तदभिहन्ति उरुगायवादः ते देव सिद्ध परिगीत पवित्र घाताः ये साधवः समदृशो भगवत् प्रपन्नाः तानो बसीत् अत हरेर्घतयाभिगुप्तान् नैषां वयं न च वयः प्रभवाम दण्डे तानानयध्वम् असतो विमुखान् मुकुन्द पादारविन्द मकरन्दरसाधजस्रम् निष्किञ्चनैः परमहंसकुलैः असंज्ञैः जुष्टाद्गृहे निरयवर्त्मनि बद्धतृष्णान् जिह्वानवक्ति भगवद्गुणनामधेयम् चेतश्च न स्मरति तच्चरणारविन्दम् कृष्णाय नो नमति यच्चिर एकदापि तानानयध्वम् असतो कृत विष्णुकृत्यान् तत्क्षम्यतां स भगवान् पुरुषः पुराणो नारायणः स्वपुरुषैः यदसत्कृतं नः स्वानाम् अहो न विदुषां रसिताञ्जलीनां क्षान्तिर्गरीयसि नमः पुरुषाय भूम्ने श्रीशुक उवाच तस्मात् संकीर्तनं विष्णोः जगन्मङ्गलम् अंहसां महताम् अपि कौरव्य विद्यैकान्तिक निष्कृतिं शृण्वतां घृणतां वीर्याणि उद्दामानि हरेर्मुहुः यथा सुजातया भक्त्या
சுத்யேனாத்மா விரதாதிபிஹ கிருஷ்ணாங்கிரி பத்மமதுலின்ன புனர்விசிருஷ்ட மாயா குணேஷு ரமதே விருஜினாவகேஷு அன்யஸ்து காமஹத ஆத்மரஜ பிரமாஷ்டும் ஈகேத கர்மயத ஏவ ரஜ புனஸ்யாத் இத்தம் ஸ்வபர்த்ருகதிதம் பகவன்மஹித்வம் संसृत्य विस्मित धियो यम किंकरास्ते नैवाच्युताश्रय जनम प्रतिसंगमाना द्रष्टुम च बिभ्यति तत प्रभृति स्मराजन्ने इतिहासं इमं गुह्यं भगवान् कुंभ संभवः कथयामास मलय आसीनो हरिम अर्चयन् इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे यमपुरुष संवादे तृतीयोऽध्यायः। श्रीहरये नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। பரீட்சித் ராஜன் கேக்குறான், சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் தன்னுடைய வசத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த தர்மராஜன் விஷ்ணு தூதர்களால தன் தூதர்கள் எல்லாம் இப்படி தடுக்கப்பட்ட விபரத்தை கேட்டதும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேக்குறான். மகரிஷியே, யமனுடைய கட்டளை ஒரு இடத்துல கூட பங்கப்பட்டதாக இதுவரை கேட்டதே இல்ல. இந்த விஷயத்துல இது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை தான் தருது. முனிவரே, இப்பேற்பட்ட இந்த சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பரீட்சித் ராஜன் இப்படி எல்லாம் சந்தேகம் கேக்குறான் அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியும் தான். யாருக்காக இந்த கேள்வி எல்லாம் கேக்குறான்? நாம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இதுல இருந்து தான் நம்ம நல்ல விஷயங்களும் பகவத் விஷயங்களை பத்தியும் நம்ம நன்னா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாகவதத்தினுடைய இன்டென்ஷனு. ஆனா பரீட்சித்து கேக்குற மாதிரி சுகர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். சுகர் சொல்றார், விஷ்ணு தூதர்கள் தங்களை இப்படி தடுத்ததும் யமதூதர்கள் தங்களுடைய எஜமானனான யமனிடம் சென்று இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு போய் சொல்றார். இந்த உலகத்துல புண்ணிய கர்மம், பாப கர்மம், மிஸ்ர கர்மம் அப்படின்னு 3 வகையான கர்மங்களை செய்யற ஜீவலோகத்துக்கு கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய பிரபுக்கள் எத்தனை பேர் இருக்கா? தண்டனை தரக்கூடிய பிரபுக்கள் பல பேர் இருந்தாக்க சுகதுக்கங்கள்லாம் யாருக்கு ஏற்படும்? யாருக்கு ஏற்பட முடியாதே. ஏன்னா அந்த பிரபுக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட ஒத்துமை இல்லாம ஒருத்தருடைய கட்டளைய அடுத்தவா தடுத்துட்டே இருக்கிறதுனால ஜீவலோகத்துல யாருக்குமே ஒரு சுகமோ துக்கமோ கிடைக்க முடியாதே. தண்டனை விதிக்கும் பிரபுக்கள் பல பேர் இருந்தாலும் கூட அவ எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா ஜீவலோகத்துக்கு சுகதுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட அவளுடைய அந்த பிரபுத்துவம் பல பேர் இருக்கிறதுனால அவ்வளவு முக்கியமா இருக்காதே. ஒத்தரா இருந்தா தானே அதுக்கு ஒரு முக்கியம் இருக்க முடியும். அதனால உலகத்துல சிலர் பல பிராணிகளை தன்னோட வசத்துல கொண்டு பிரபுக்களா இருக்கா. நீங்கள் அந்த பிராணிகளுக்கும் அவர்களுக்கு பிரபுக்களாக இருக்கக்கூடிய அவளுக்கும் மேல்பட்ட பிரபுவானவர். நீங்கள் நன்மை தீமைகளை எல்லாம் நன்கு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவர். பாபம் செய்தவாளுக்கு தண்டனை விதிக்கக்கூடியவர். உங்களுடைய கட்டளை பூலோகத்துல இதுவரை தடைபட்டது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனா இப்போ அற்புதமான ரூபத்தை உடைய 4 சித்தர்கள் உங்களுடைய கட்டளைய தடுத்துட்டா. நாங்கள் ஒரு பாதகனை நரகத்திலேருந்து இழுத்துண்டு வரத்துக்கு போன போது அந்த சித்தர்கள்லாம் பாசத்தை எல்லாம் அறுத்து பலாத்காரமா அவர்களை எல்லாம் விடுவிச்சுட்டா. நாராயணா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவள்லாம் பயப்படாதே அப்படின்னு விரைஞ்சு வேகமா ஓடி வந்தாளே, அவள்லாம் யாரு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜனை கேட்கிறா. ஆனா அந்த யமதூதர்களுக்கு பிரபு யம தர்மராஜன் தான். சோ அதனால விஷயத்தெல்லாம் போய் தன்னுடைய எஜமானன் கிட்ட சொல்லி
இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன் இப்படி உங்க கட்டளை தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறா. பிரஜைகளை தண்டிக்கும் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய யமதேவன் இவாள்லாம் இப்படி சொல்றத கேட்ட உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். பகவானுடைய பாதார விந்தத்தை மனசால நினைச்சுண்டு தன்னுடைய தூதர்களை பார்த்து, என்னை விட மேம்பட்டவன் இன்னொருத்தர் இருக்கார். அவன் ஜங்கம ஸ்தாவர ரூபமான சகல ஜகத்துக்கும் பிரபுவானவன். ஒரு வஸ்திரத்துல உள்ள நூலை போல அவனிடத்துல இந்த ஜகத் முழுவதும் கோக்கப்பட்டிருக்கு. ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை எல்லாமே அவனுடைய சங்கல்பத்தால தான் நடக்கிறது. மூக்குல கயிறு கோக்கப்பட்ட எருதுகள் மனுஷனிடத்துல கட்டுப்பட்டு இருக்கிறத போல இந்த உலகம் முழுவதும் அவன் வசத்துல தான் கட்டுப்பட்டு இருக்கு. கயத்தால கட்டப்பட்ட பசுவை போல அவன் வேத ரூபமான தன்னுடைய வாக்கால வர்ணாசிரம தர்மத்தால ஜனங்களை எல்லாம் கட்டுறான். ஜனங்கள் கடமை அப்படிங்கிற கயத்தால கட்டப்பட்டு அவங்கிட்ட பயந்துண்டு தன்னுடைய ஸ்வதர்ம அனுஷ்டானத்தால அவனுக்கு பூஜை பண்றா. யமன் என்ற பெயர் பெற்ற நான் மகேந்திரன், வருணன், சோமன், அக்னி, ருத்ரன், வாயு, சூரியன், பிரம்மதேவன், தேவதைகள், விஸ்வாவசு, உபதேவதைகள், சாத்தியர், மருத்கணங்கள், ருத்ரகணங்கள், சித்தர், ரஜஸ்தமோ குணங்கள், இந்த குணங்கள் தீண்டப் பெறாத பிருகு முதலிய பிரஜாபதிகள் ஆகிய நாங்கள் எல்லாருமே சத்துவகுணம் தலையெடுத்தவர்கள்தான். இருந்தாலும் கூட அந்த பகவானுடைய மாயையினால தீண்டப்பட்டு அவனுடைய கருத்தை அறிவதற்கு சக்தி உடையவர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது மற்றவெல்லாம் எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும்? அவன் சமஸ்த ஜீவாத்மாக்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன். ஜீவாத்மாக்களினுடைய ஹிருதயத்துல அவன் வாசம் பண்றான். அவனை பிராணிகள் தங்களுடைய இந்திரியங்கள், மனம், பிராணாயாமம், ஹிருதயம், வாக்கு, திறமை இவை எதனாலுமே பார்க்க முடியாது. உருவங்களை கண் பார்க்குமே தவிர கண்ணை அந்த உருவங்கள் பார்க்க முடியுமா? அதுபோல அந்த பகவான் அவரவர் ஹிருதயத்தில் நித்திய வாசம் செய்தாலும் அவனை யாரும் பார்க்க முடியாது. அவன் சுதந்திரன், பிரகிருதியை அடக்கி ஆள்கின்றவன், சர்வேஸ்வரன், பரமபுருஷன், மகானுபாவன், தன்னை பற்றினவர்களுடைய பாபத்தை எல்லாம் அடியோடு போக்கக்கூடிய தன்மை உடையவன். அந்த பகவானுடைய தூதர்கள் இந்த உலகத்துல சஞ்சரிச்சுருக்கா. அவர்கள் மனதிற்கு இணையவர்களாய் இருப்பா. அவளுடைய உருவமும் குணமும் சுவாவமும் பகவானை போலவே இருக்கும். அந்த விஷ்ணு தூதர்கள் தேவதைகளாலும் பூஜிக்கக்கூடிய பெருமை உடையவர்கள் தான். அவர்களுடைய உருவம் பளபளன்னு ஜொலிக்கும். அவர்கள் பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. ஆனா சாதாரணமா ஒருத்தர் கண்ணுக்கும் அவள்லாம் தெரிய மாட்டா. அவள்லாம் பகவானிடத்தில் பக்தியுடைய ஜனங்களை மிருத்துவாகிய எங்கிட்டேந்தோ மற்ற சமஸ்த பூதங்களிடத்தில் இருந்தும் பாதுகாக்கிறா. பகவான் சொன்ன தர்ம சூஷ்மத்தை ரிஷிகளாவது, தேவதைகளாவது, சித்த சிரேஷ்டர்களாவது, அசுரர்களாவது, மனுஷர்களாவது அறிய மாட்டா. வித்யாதரர், சாரணர் முதலிய மத்தவாள்லாம் இதை எப்படி தெரிஞ்சுக்க போறா? ஆனா இத அறிஞ்சவா யாரு அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன் கேளுங்கோ. நான் சொன்னா யமன், அவர் தானே இப்ப சொல்லிட்டு இருக்கார். அதனால நான், பிரம்மதேவன், நாரதர், ருத்ரன், சனத்குமாரர், கபிலர், ஸ்வயம்புவ மனு, பிரஹ்லாதன், ஜனகர், பீஷ்மர், பலி, ஸ்ரீ சுகர், இந்த 12 பேரும் தான் பரம ரகசியமான இந்த பாகவத தர்மத்தை தெரிஞ்சின்றவா. மற்றவாளுக்கு இது தெரியாது. மற்றவாளால இதை தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா இது அத்தனை பரிசுத்தமானது. இதை அறிந்தவன் யாராக இருந்தாலும் மோட்சத்தை அடைவான். பகவானுடைய நாமத்தை உச்சரித்தல் முதலியவற்றால் ஏற்படக்கூடிய பக்தி யோகமே இந்த உலகத்தில் உள்ள புருஷர்கள் சாதிக்க வேண்டிய ஒரு மேலான தர்மம். குழந்தைகளே, பகவானுடைய நாமத்தை சொல்வதனுடைய மகிமைய பாருங்கோ. அஜாமிளன் கூட மிருத்யு பாசத்திலேருந்து விடுபட்டுட்டானே. புருஷர்கள் தங்களுடைய பாபங்கள் தீரணும் அப்படின்னு நினைச்சா பகவானுடைய குணங்களையும் செயல்களையும் சொல்லுகின்ற அவனுடைய நாமங்களிலே எதையான ஒன்ன சொன்னா அதுவே போதும்.
மகா பாபிஷ்டனான அந்த அஜாமிளன் நாராயணா அப்படிங்கிற நாமத்தை மரண காலத்துல தம் பிள்ளையைத்தான் அழைத்த போதிலும் கூட மோட்சத்தை அடைந்தானே. இவ்வுலகத்தில் உள்ளவர்கள் சாஸ்திரங்களை கற்று தெரிந்து கொண்டாலும் பகவானுடைய மாயையினால புத்தி கொஞ்சம் மயங்கி சொர்க்கம் முதலிய அற்ப புருஷார்த்தங்கள்ல ஆசை கொண்டு மகத்தான யாகாதி கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்க முயன்று பகவத் நாம உச்சாரணத்தினுடைய மகிமைய தெரிஞ்சுக்கிறது இல்ல. யார் நல்ல மதி ஏற்பட்டு பகவானுடைய நாம உச்சாரணத்தின் மகிமையை அறிஞ்சு பகவானிடத்தில் பக்தி யோகம் செய்யறாளோ அவர்கள் என்னுடைய தண்டனைக்கு உட்பட்டவர்கள் இல்லை. அப்படின்னா அவள்லாம் யம தண்டனைக்கு உட்பட்டவா இல்ல. அவளுக்கு ஏதேனும் சிறிது பாவம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட அத அவள்லாம் சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய நாமமானது போக்கிடும். பகவானை சரணமடைந்து சாது குணங்கள் அமைந்து எல்லாம் பகவத் ஸ்வரூபமே அப்படிங்கறத தெரிஞ்சு ஜகத்தை எல்லாம் சமமாக பார்க்கும் தன்மை உடையவர்கள் பெரியோர்கள். அவர்களுடைய புகழ் ரொம்ப பரிசுத்தமானது. அதை தேவர்களும் சித்தர்களும் பாடுறா. அவர்களை பகவான் பாதுகாக்கிறான். நீங்கள் அவர்கள் கிட்ட போகாதீங்கோ. யார சொல்றார்? அந்த யமதூதர்கள்ட்ட சொல்றார். நீங்கள்லாம் அவள்கிட்ட போகாதீங்கோ. அவளை தண்டிக்க நாம் அதிகாரி இல்லை. சாம்சாரிக சுகங்களில் மனம் செல்ல பெறாதவரும் ருசி அறிந்தவருமான பரமஹம்சர்கள் சர்வ காலமும் ஆதரிக்கின்ற முகுந்தனுடைய பாதார விந்தங்களின் தேன் போன்ற அனுபவ ரசத்துல எப்போதும் மனம் போகாமல் பாபிஷ்டர்களாக நரகத்திற்கு வழிகாட்டுகின்ற இந்த இல்லற வாழ்க்கையிலே விருப்பு கொண்டு இருக்கின்ற பாபிஷ்டர்களை மாத்திரமே இங்க அழிச்சுண்டு வாங்கோ. அதாவது சம்சாரத்துல மூழ்கி பகவான் கிட்ட நினைவே போகாத இருக்கிற பாபியே இங்க அழிச்சுண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றார். நாவினால் பகவானுடைய குணங்களை வெளியிடுகின்ற அவன் நாமங்களை சொல்லாமல் மனதினால் அவன் பாதார விந்தங்களை நினைக்காமல் தலையினால் ஒரு தரம் கூட அவனுக்கு வணங்காமல் பகவானுடைய ஆராதனத்தை துளி கூட அனுஷ்டிக்காத பாபிஷ்டர்களை மட்டுமே இங்கே கொண்டு வாங்கோ. ஸ்ரீமன் நாராயணன் புராண புருஷன் ஷாட்குண்ய பூர்ணன் என் தூதர்களாகிய நீங்கள் செய்த அபராதத்தை அவன் கட்டாயம் பொறுத்து கொள்வான். அவன் அருள் செய்வான். நாம் அவனுடைய தாசர்கள்தான், ஒன்றும் அறியாதவர்கள். நாம் அஞ்சலி செய்து அவனிடம் கேட்டுக்கொண்டால் அவன் நமக்கு அருள் செய்வான். அவன் அந்தர்யாமி, அவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜன் சொல்றார். அதனால ராஜனே, விஷ்ணுனுடைய நாமத்தை சொல்லுதல் ஜகத்திற்கு மங்களங்களை எல்லாம் தரும். மகத்தான பாபங்களுக்கும் இதுதான் ஒரே பிராயச்சித்தம். ஸ்ரீ விஷ்ணுவின் புகழ்கள் எல்லைக்கு அடங்காதவை. சர்வ காலமும் அதை கேட்கின்றவர்களுக்கும் சொல்கின்றவர்களுக்கும் அவங்கிட்ட பக்தி கட்டாயம் ஏற்படும். அவரது மனம் இந்த பக்தியினால் சுத்தமாவது போல மற்ற விரதாதி நியமங்களால் சுத்தமாகாது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களின் ரசமறிந்தவன் பாபத்திற்கு இடமான சப்தாதி விஷயங்களில் மனப்பற்று கொள்ள மாட்டான். அதை அறியாதவன் சப்தாதி விஷயங்களால் அடிபட்டு தன் பாபத்தை போக்க விரும்பி பிராயச்சித்த ரூபமான கர்மங்களைத்தான் செய்வான். அதனால் என்ன ஆகிறது? மறுபடியும் மறுபடியும் பாபத்தையே செய்கிறான். பாபத்திலிருந்து நீங்கவே மாட்டான். ராஜனே, இப்படி யமதூதர்கள் தங்களுடைய பிரபுவான யமதர்மராஜன் பகவானுடைய பெருமையெல்லாம் சொல்ல விஷ்ணு தூதர்கள் சொன்னது போல இருப்பதை அறிந்து கொண்டு மிகவும் வியப்படைந்து பகவானுடைய பக்தர்களின் அருகாமையில் சென்றால் நம்மை பிரபு தண்டிப்பான் என்று அந்த யமன் சொன்ன கட்டளைக்கு பயந்து அது முதல் அவர்களை கண்ணெடுத்து கூட அவர்கள் பார்க்க பயப்படுகிறார்கள். மலைய பர்வதத்தில் பகவானை ஆராதித்து கொண்டிருக்கின்ற அகஸ்திய மகரிஷி பரம ரகசியமான இந்த இதிகாசத்தை எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி சுகர் சொல்ல இந்த 3வது அத்தியாயம் முடியறது. இதை தொடர்ந்து தக்ஷர் பிரஜைகளை படைக்க விரும்பி பகவான ஆராதிக்கிறத பத்தி சொல்றா.
அத அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.